விசிகாவிலிருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உட்பட மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி சுமார் 1000 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில இன்றைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. பனையூர் பாபு அவருடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோரோடு திமுகவில் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. பனையூர் பாபுவை பொறுத்த வரைக்கும் 2021-26 செய்யூர் தொகுதியில விசிகாவின் எம்எல்ஏவாக இருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகா சார்பில் அவருக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால விசிகாவில் பனையூர் பாபு அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு பல தகவல்கள் வெளிவந்த நிலையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் பனையூர் பாபு விசிகா தலைவர் திருமாவளவன் மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சு விசிகாவில இருந்து விலகினாரு. விசிகாவில விலகிய பனையூர் பாபு திமுகவில் இணைய இருப்பதா பல்வேறு தகவல்கள் பரவிய நிலையில தான் இன்றைக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களோடு திமுகவில் பனையூர் பாபு இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி மாற்று கட்சியை சேர்ந்த சிலரும் இன்றைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா இன்றைக்கு விசிகாவிலிருந்து விலகிய பனையூர் பாபு உட்பட சுமார் 1000 பேர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.